Hey guys, welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Lightroom application யூஸ் பண்ணி blue tone effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நேச்சுரல் சீனரிஸா எடுத்துக்கோங்க. அப்பதான் இது ரொம்ப சூட் ஆகும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. Lightroom application ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போறோம். மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவே தான் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் இமேஜுக்கு வந்து எந்த பிரைட்னஸ் வந்து அவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட்ஸ் வந்து எப்பவுமே மோஸ்ட்லி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேடோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த HDR எஃபெக்ட்ஸ் லைட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் மோஸ்ட்லி ஹைலைட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் ஒயிட் அண்ட் பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. தென் நம்ம இமேஜுக்கு வந்து இப்போ டோன் மாற்ற போகிறோம். அதில் மிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நான் பண்ணுற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் இமேஜுக்கு. அதுவும் நேச்சுரல் சீனரிஸாக மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணும். அண்ட் வாட்டர் அண்ட் ஸ்கை இருக்க மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் அது இருக்கணும். அப்போ தான் இந்த டோனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரியலாக இருக்கும். பார்க்க அந்த ப்ளூ டோன் வந்து கரெக்டாக போகும். அண்ட் நான் பண்ணுற இந்த டோனிங் எஃபெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களும் பண்ணுங்கள். ஒன்று விடாமல் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட பேக்ரவுண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்க. நான் டெய்லி பண்ணுற போஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட பேக்ரவுண்டுக்கு வந்து எல்லா டோனிங் எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறமா டன்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர்ன்ற ஆப்ஷனை வந்து லெஃப்ட் சைடுக்காக ட்ராக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு அங்கே தான் வந்து ப்ளூ டோன் இருக்கும். உங்களோட இமேஜ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளூ வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ட்ராக் பண்ணிக்கலாம். அதே டின்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த வயலட் இருக்குது, வயலட் ப்ளூ ரெண்டுமே சேர்ந்தா மாதிரி இருக்கும். வைப்ரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கலர் இன்னுமே செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேச்சுரேட்டும் அதே மாதிரி தான். பட் சேச்சுரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். வைப்ரண்ட் வந்து கொஞ்சம் மீடியமாக இன்க்ரீஸ் ஆகுதுனால அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். சேச்சுரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிடுறோம். அண்ட் தென் இப்போ கிளாரிட்டி வந்து அதிகப்படுத்திக்கோங்க. தென் செகண்ட் ஆப்ஷன் டிசர்ஸும் அதே மாதிரி தான், கிளாரிட்டி மாதிரி தான். பட் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HDR எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து கொடுக்கும். அண்ட் தேர்டில் ஒரு விக்னெட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரைட் சைடில் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் சரௌண்டிங் வரும். இதுவே லெஃப்ட் சைட்னா உங்களுக்கு பிளாக் கலர் சரௌண்டிங். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் தான் நம்ம ட்ராக் பண்ணணும். அண்ட் தென் க்ரீன் ஆப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ்க்கு அப்படியே ஸ்மூத்தனிங் வந்து நல்லா கொடுக்கும். அது இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோஷனுக்கு மேலே உங்களுக்கு கர்வ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களோட இமேஜுக்கு வந்து செம்ம கிளாரிட்டி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் கீழே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அதுவே நீங்கள் மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட எடிட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நேச்சுரல் சீனரிஸாக இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்லேருந்து எதாவது சொல்லிட்டு வரேன். அதில் வந்து ட்ரீஸு, ஸ்கை, வாட்டர் எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இமேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மாறுறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.